வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். இந்த தொகுப்பில் குரு பெயர்ச்சி பலனை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த குரு பெயர்ச்சி உச்ச குரு பெயர்ச்சி ஐகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அன்று மிதராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிட்டார். இந்த குரு பெயர்ச்சி ஆனதுனால உங்கள் ராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு, உங்கள் வீட்டை தாண்டி வந்திருக்கிறார். அப்போ இங்கே உட்கார்ந்து உங்களுக்கு 3ஆம் இடமாக வருகிறார். அப்போ 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். தைரியம் வீரியம் இளைய சகோதர ஸ்தானமாக இந்த 3ஆம் இடம் வருகிறது. அப்போ இந்த 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானமும் சொல்லலாம். முயற்சி செஞ்சு அதனால் முன்னேறக்கூடிய ஸ்தானமாக ரிஷபராசிக்காரர் இருக்குது. என்னதாங்க செய்வார் குரு, அதை சொல்லுங்க ஐயா, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு வேகமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த ராசியில் தான் கிருத்திகை நட்சத்திரம், ரோஹி நட்சத்திரம், மிருக நட்சத்திரம், சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 பேர் உள்ள உட்காந்துப்பாங்க. இந்த 3 பேர் ஒன்றுக்குள்ள பிணைப்பு உள்ளவங்க. சூரியன் தாப்பன்னு, சந்திரன் தாயார ஸ்தானம், செவ்வாய் சகோதரஸ்தானம், நம்ம பையன் வச்சுக்கங்களேன். இப்போ தாய் தகப்பன் மகன் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி 3 நட்சத்திரம் ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா நல்ல உணவு பிரியர்கள் நீங்கள். ஏன்னா அதனால தான் சுக்கிரன் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் பண்ணக்கூடிய ராசி தான் உங்கள் ராசி. அப்போ உணவு பிரியர்கள், ஸ்நாக்ஸ், வெளியில் உள்ள ஸ்நாக்ஸ்கள், நல்ல கலராக இருக்கக்கூடிய உணவுலாம் சாப்பிட பிரியக்கூடியவங்க. ரொம்ப வாசமுள்ள மலர்கள், வாசமுள்ள திரவியங்கள்லாம் பூசக்கூடிய தன்மை உடையவர்கள். புதிய ட்ரெஸ் போடணும், நல்ல சௌரியமாக இருக்கணும், அப்படிக்கா பிறந்தவங்க தான் நீங்கள். எல்லாமே கிடைக்கணும். பேராசை கொண்டவர்கள். ஓப்பனாக சொல்ல போனால் பேராசையா என்னையா ஆசைப்பட அத்தனை ஆசைப்படு அப்படின்னு எண்ணத்தை உள்ளவங்க தான் ரிஷபராசிக்காரர். எதுக்கு துணிஞ்சு நிற்கக்கூடியவங்க வந்து பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம். ஒருத்தவங்க பணம் சம்பாத்தியம் பண்ணி நாளைக்கு எடுத்துங்க, அது நாளைக்கு பார்ப்போம், இன்னைக்கு சாப்பிட்டு பிடிப்பான், நாளைக்கு 2ஆவது பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. எண்ணத்தை மிச்சம் என்னையா பண்ண போகிறான், முதல் இன்னைக்குள்ள காலத்தை பார்ப்போம். நல்ல படத்துக்கு நல்லா பாருங்கள், நல்லா சினிமா போவோமா, சாப்பிடுவோம். உலக சிற்றின்ப வாழ்க்கைக்கு ரொம்ப அது முக்கியத்துவம் கொடுப்பீங்க, சிற்றின்பத்துக்கு. அதனால தான் இங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் 2 பெண்கிரகம். அது அத்தனையும் அனுபவிக்க பிறந்தவங்க தான் ரிஷபராசிக்காரர். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படியாவது உங்கள் எந்த ரூபத்தில் பணங்கள் வந்து அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது. உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தால் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு தாய் வழி சொத்து, இல்லை மனைவி வழி சொத்து, இல்லை அம்மா வழி சொத்து, ஏதாவது ஒரு சொத்து உங்களுக்கு கிடச்சி அதனால் நல்லா சிறப்பாக வாழ்வீங்க. அதில் மாட்டுக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா சில ஜாதகக்காரங்களுக்கு வெளியூர் பிரயாணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். வெளியூர் பிரயாணம்னா குடும்பத்தை விட்டு வெளியில் போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடியது. அங்கே சும்மா இருப்பீங்களா, அங்கேயும் ஒரு நண்பர்களை வழங்கி அங்கேயும் ஜாலியாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் குறைய இருக்கக்கூடாது. அப்போ இங்கேருந்து அங்கே ஜாலி, அங்கேருந்து இங்கே ஜாலி, அப்படி ஜாலியாக இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. நல்லா சம்பாத்தியம் பண்ணணும், நல்லா அனுபவிக்கணும், நல்லா இருக்கணும், அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் முழுமையாக இருக்கும். அதனால் தைரிய வீரிய ஸ்தானம் தான். இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் கட்டுப்படுத்துவோம்ல, கொஞ்சம் பொறுங்கய்யா, இவாடு விதைச்சிட்டா இருக்கும், கொஞ்சம் தண்ணி மிச்சம் வைங்க, இருக்க தண்ணியை பூரா காலி விடாதீங்க, தாகத்து தண்ணி வேணுமா இல்லையா, அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருங்கள், அவ்வளோதான் சொல்லுவோம். நீங்கள் எல்லாமே அணுவிக்கத்தான் பிறந்திருக்கீங்க. இருந்தாலும் கொஞ்சோண்டு இந்த நைட்டில் பெண்கள்லாம் சமையல் பண்ணும்போது முந்தி காலம், இப்போ யாரும் தெரியாது, முந்தி காலத்தில் அந்த பானையில் கொஞ்சம் சோறு போட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. ஏன்னா வெறும் பானையை கவுத்தி வைக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அது மறுநாள் மிச்சம் இருந்தால் சில வடகு போடுவாங்க, சில பழைய சோறு சாப்பிடுவாங்க, சில பேருக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு போடுவாங்க. அது ஒரு ஆள் இருந்தது. அப்போ வீட்டில் எப்பயுமே வெறுஞ்சட்டியாக கவுத்தி போடக்கூடாது. பெண்கள் இந்த சோத்து சட்டியை கவுத்தி போடக்கூடாது நைட்டில் மட்டும். ஏதாவது தண்ணி ஊற்றி 2 பருக்க கிடக்கணுங்கய்யா. அப்போ மிச்சப்படுத்தணும் அப்படின்னா அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு
ஏதாவது மிச்சம் கையில் வச்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தும். ஏன் அப்படின்னா எங்கே போனாலும் பணம் இல்லாதவனுக்கு பிணத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு செல்வம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் தைரியம் கிடைக்கும். செல்வம்லேயே உங்களால் உண்மையை செய்ய முடியாது. நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க. சார் அதை கூட்டு போய் கொஞ்சம் வாழ்வை கேட்டு பாருங்கள். என்னையா ஆமையா பணம் இல்லாதது நான் தைரியம் வந்தேன், பணம் இல்லையா தைரியம் போச்சியா. எவ்வளோ திறமையாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் இல்லைன்னா நீங்கள் உண்மை உங்களால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ராசிக்கு என்ன செய்யணும்? பணத்தை கொஞ்சம் சிக்கனப்படுத்திக்கணும். செலவு செஞ்சுட்டு மிச்சம் பண்ணக்கூடாது. நீங்கள் மிச்சம் பண்ணி செலவு பண்ணணும். சிவராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செலவுன்ட்டு மிச்சம் பண்ணக்கூடாது, மிச்சப்படி செலவு பண்ணுங்க. இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி யாரும் சம்பாத்தியம் பண்ணுறீங்க, ஒரு ஒரு 500 செலவு அப்படி கிடையாது. முதல்ல எடுத்து வச்சுருங்க. இன்னைக்கு இவ்வளோ தான் சம்பாத்தியம் பண்ணுவீங்க, இதில் செலவழிச்சா போதுமையா அப்படின்னு செலவழித்தா தான் தங்கும் பொருள். செலவழிச்சிட்டு மிச்சம் பண்ணுறதை விட மிச்சம் பண்ணி செலவழிப்பதே உங்களுடைய ஆரோக்கியமான எண்ணமாக இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. அப்போ தான் தைரியம் கிடைக்கும். பொருளாதாரம் இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாதுங்க. இப்போ உள்ள கழிவு எங்கேனாலும் பொருள் வாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, அருளில்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் தான் வாழ முடியும் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட நம்ம கம்ப்யூட்டர் காலத்தில் நம்ம இருக்கோம். எங்கே பார்த்தாலும் பொருள் தான். பொருள் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? நடக்காது. அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பயன்படுத்தி வச்சுக்கோங்க. அதிகமாக முறையில் ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைவி, நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டாலே உங்கள் வாழ்க்கையை குரு பகவான் உசத்தி விடுவார். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய வேகத்தை குறைச்சிக்கங்க. அதிகமாக பாசம் வேணாம், அதிகமாக நேசம் வேணாம், அதிகமான இறக்கம் வேணாங்கய்யா, எதுலேயுமே வேணாங்கய்யா, நாங்கள் நடுவில் இருக்கோங்கய்யா அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா நீங்கள் மிக தைரிய வீரியஸ்தானம் உங்களுக்கு 100% உங்களை தைரியமாக்கிடும். ஏன்னா தைரிய வீரியஸ்தானம் வர்றாரு அவர். அதாவது இப்போ அளவுக்கு மீறி அமுதம் கூட நஞ்சாயிருது. அப்போ பற்று அதிகமாச்ச கூட அந்த பட்டே நமக்கு பகையாயிருது. எல்லாத்துலேயும் சொல்கிறேன், தொல்பற்று, தொழில் பற்று, எல்லாத்துலேயும் பற்று. அந்த பற்றை குறைத்து வைத்தால் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையில் எல்லாமே உங்களை வந்து அடையும். அப்போ ரிஷபராசிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஆதிபராசக்தி வழிபாடு பண்ணுவதும், நல்லா கேட்டுக்கங்க, ஆதிபராசக்தி வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, துர்க்கியம்மன் வழிபாடு, இந்த வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான பலன் இந்த குரு பயிற்சி அள்ளி வழங்குவான்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.